ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 ஆங்கில சொற்கள் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஆங்கில சொற்கள் தெரியும், ஆனால் அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு தெரியாது. நான் இன்னைக்கு ஆங்கில சொற்கள் அப்புறம் அதோட பொருள் அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினமும் 10 ஆங்கில சொற்கள். AUSPICIOUS Auspicious. பொருள் மங்களகரமான. இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் வேலையை தொடங்குவதற்கு இது மிகவும் மங்களகரமான நாளாகும். It is the most auspicious day to start your work. VIRILE Virile. பொருள் வீரமுள்ள. இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் வீரமுள்ள மனிதன் ஆவார். He was a powerful and virile man. SOLICIT Solicit. பொருள் வேண்டிக் கேள். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவன் நண்பர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை வேண்டி கேட்டான். He called his friends to solicit their views. ZEAL Zeal. பொருள் ஆர்வம். இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவர் தனது இலக்கை அடைய பெரும் ஆர்வம் காட்டுகிறார். He shows great zeal to achieve his target. PITHY Pithy. பொருள் ஆற்றல் மிக்க. இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவர் ஒரு ஆற்றல் மிக்க மனிதன். He is a pithy man. TACIT Tacit. பொருள் மறைமுகமாக. இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுடைய மௌனம் மறைமுகமாக ஒப்புதலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். Your silence may be taken as tacit agreement. VOTARY Votary. பொருள் சீடன். இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவர் ஜான் கீட்ஸ் சீடன் ஆவார். He was a votary of John Keats. VALOUR Valor. பொருள் வீரம். இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பதக்கங்கள் வீர செயல்களுக்காக வழங்கப்பட்டது. The medals are awarded for acts of valor. ARID Arid. பொருள் வறண்ட. இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடம் வெப்பம் மற்றும் வறண்ட நிலையில் உள்ளது. This place is in hot and arid condition. BARON Barren. பொருள் பிரபு. இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். என் தந்தை ஒரு பிரபு ஆவார். My father is a baron. இன்றைக்கி நம்ம 10 புதிய ஆங்கில சொற்களும் அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தோம். இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.